மன்னன் அவர்கள் பகுதிக்கு ஒத்துழைப்பு. நமக்கு வர லைட்டா கொஞ்சம் இது அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, அவிநாசி பாளையத்திலே குழுமி இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சொந்தங்களே, 2024 கொஞ்சம் வண்டி ஓரத்துல போட்டு அந்த பஸ் எல்லாம் போக முடியல, கொஞ்சம் அப்படியே ஓரத்துல போடுங்க. பின்னாடி வர கார்ல கொஞ்சம் சைட்ல போயிருங்க, டிராபிக் பிளாக் பண்ண வேண்டாங்க. கொஞ்சம் வண்டியில ஓரத்துல போடுங்க, ஓரத்துல வண்டியில பிளாக் பண்ணுது. நம்முடைய அன்புக்கிருந்து அன்பு சொந்தங்களே, நம் அனைவரும் கூட 2024 பாராளுமன்ற தேர்தலுக்காக இங்கே இருந்து கொண்டிருக்கின்றோம். ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரு மிக முக்கியமான ஒரு முடிவை எடுப்பதற்காக நீங்கள் எல்லாம் காத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். 10 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மற்றும் ஒரு முறை 3வது முறையாக ஆட்சி கட்டளை அமரப் போகின்றார். இது நம் அனைவருக்கும் ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். மோடி அவர்கள் 400 எம்பிக்களை தாண்டி ஆட்சி மன்றத்தில் அமரப் போகின்றார் என்பது எல்லோருக்கும் தெரியும். நம்முடைய சிந்தனை எல்லாம் மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சி கட்டளை அமரும் பொழுது எப்படி அவர்களை பயன்படுத்திக் கொள்ளப் போகின்றோம், நம்முடைய அவிநாசி பாளையத்தினுடைய வளர்ச்சிக்கு, கோயம்புத்தூர் பகுதியினுடைய வளர்ச்சிக்கு, கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தினுடைய வளர்ச்சிக்கு எப்படி மோடி அவர்களை பயன்படுத்திக் கொள்ள போகின்றோம் என்பதை சிந்திப்பதற்காக நாம் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே சொன்னது போல இது தேசியத்தை யார் ஆள வேண்டும் என்பதற்கான தேர்தல், யார் பிரதம மந்திரியாக வர வேண்டும் என்பதற்கான தேர்தல். இன்று கண்ணு கெட்டிய தூரம் போது நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேட்பாளர், ஒரே ஒரு பிரதம மந்திரி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் கண்ணு கெட்டிய தூரம் போறவர், யாரும் கிடையாது. ஒரே ஒரு பிரதமர் மட்டும்தான் கண்ணு கெட்டிய தூரம் இருக்கின்றார்கள். அதனால்தான் இவ்வளவு பெரிய எழுச்சியாக நாம் அனைவருமே முடிவு செய்திருக்கின்றோம். இந்த முறை நம்முடைய வாக்கு எல்லாம் மோடி அவர்களுக்குத்தான். அவரை இன்னும் வலிமைப்படுத்தும். 2014 283 எம்பிக்களோடு வந்தார், 2019 303 எம்பிக்களோடு வந்தார், 2024 400 எம்பிக்களை தாண்டி இன்னும் வலிமைப்படுத்தி அமர வைப்போம் என்கின்ற ஒற்றை கருத்திலே நாம் அனைவரும் சேர்ந்திருக்கின்றோம். பெரியவர்கள், முதல் கட்ட வாக்காளர்கள், 18 வயது நிரம்பியவர்கள், ஏழை எளிய மக்கள், விவசாய பெருமக்கள், நாம் எல்லோரும் கூட ஒரு விஷயத்திலே தெல்ல தெளிவாக இருக்கின்றோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த முறை வர வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியும் கூட மோடி அவர்களுடைய நேரடி பார்வையில் இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கொடுக்க வேண்டும். இங்கு இருக்கக்கூடிய நெசவாளர் பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கொடுக்க வேண்டும். அதற்கெல்லாம் அடுத்த 5 ஆண்டு காலத்திலே மறுபடியும் நம்முடைய இழந்த பெருமையை கோயம்புத்தூர் மீட்டெடுக்க வேண்டும் என்பதிலே தெளிவாக இருக்கின்றோம். ஐயோ, இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய நான் உங்கள் வீட்டு பெண்ணை அண்ணாமலை சொல்வது நிச்சயமாக ஒரு விஷயத்திலே உறுதியாக இருக்கின்றோம். ஆனைமலை நல்லாறு திட்டத்தை நிறைவேற்றிய தீர்வோம். அது எந்த மாற்று கருத்தும் இல்லைங்கள். 1958 காத்துக் கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட 70 ஆண்டு காலமாக பலமாக நின்று கொண்டிருக்கின்றோம். நிறைவேற்ற வேண்டிய நேரமும் காலமும் வந்துவிட்டது. 10,000 கோடி ரூபாய்க்கு மேலே செலவாகும். நிச்சயமாக அதை நிறைவேற்றி காட்டுகின்றோம். அது நாங்கள் கொடுக்கக்கூடிய உறுதிமொழி. காரணம், இந்த பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா சிறு சிறு பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது. குடிப்பதற்கு நீர் தட்டுப்பாடு, விவசாயத்திற்கு நீர் தட்டுப்பாடு எல்லாம் நம்முடைய சமகாலத்திலே பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். 2வது மின்சாரம். விவசாயிகள் நீண்ட நாள் கோரிக்கை அவிநாசி பாளையத்தில் வைப்பது, நம்முடைய மின்சாரம் என்பது 3 பேஸ், மும்முனை மின்சாரம் 3 பேஸ் வரணும், 24 மணி நேரமும் கூட இருக்க வேண்டும் என்று. ஆனா உங்களுக்கு தெரியும், திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் வருகின்றார்களோ அப்பொழுதெல்லாம் பவர் கட் என்பது கூடவே வந்துடும். திராவிட முன்னேற்ற கழகமும் இருட்டும் ஒன்றாகவே பயணம் செய்வார்கள். எப்பெல்லாம் ஆட்சிக்கு வர்றாங்களோ மின்சாரம் தடை என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட பிறந்த ஒரு சொத்து. அதையும் கூட தீர்க்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. அதையும் செய்கின்றோம். அதை தாண்டி வளர்ச்சி பணிகளுக்கு ஐயா, கரூர் கோயம்புத்தூர் 6 வழிச்சாலைக்காக கிட்டத்தட்ட 7,000 கோடி ரூபாய் காத்துக் கொண்டிருக்கிறது. அதையும் வேகப்படுத்த வேண்டும். குறிப்பாக பொங்கலூர் பகுதி, கொடுவாய் பகுதி, பல்லடம் பகுதி எல்லாம் கூட இன்னைக்கு விவசாய சொந்தங்கள் நீங்கள் தயாரிக்கக்கூடிய பொருட்களுக்கு குளிர்பதன கிடங்கு வசதிகளை செய்ய வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. இதையெல்லாம் கூட இன்னும் நிறைய நாம் செய்யணும். அதெல்லாம் தாண்டி கடைசியாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய திட்டங்கள், கீழே வரக்கூடிய திட்டங்கள் கேட்பார் இல்லாமல் வந்து கொண்டிருக்கிறது. அது யாரும் கவனிக்கிறது கூட கிடையாது. சரியான நபர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கிறோமா, இல்ல தவறான நபர்களுக்கு மத்திய அரசுடைய திட்டம் போகுதுங்களா,
இல்ல விவசாய பெருமக்கள் எல்லோருக்கும் 6000 ரூபாய் சேருதா, இல்ல அதுல கூட பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் தாண்டி 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் உங்களுக்கு தெரியும். இப்பதான் 3 நாளைக்கு முன்பு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல நம்முடைய சம்பளத்தை 284 ரூபாயிலிருந்து 319 ரூபாயாக உயர்த்தி இருக்கின்றோம். 3 நாட்களுக்கு முன்பு நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது வெறும் 174 ரூபாய் மட்டும் இருந்தது, இன்னைக்கு 319. இதெல்லாம் கண்காணிப்பதற்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அதுவும் குறிப்பாக மோடி ஐயாவுடைய கவனத்தை பெற்றவர் இந்த கோவை பாராளுமன்ற தொகுதியில இருக்க வேண்டும் என்ற உங்களுடைய விருப்பம். அதனால்தான் அன்பு சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களிடம் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள், இந்த முறை ஏப்ரல் 19ஆம் தேதி நீங்கள் அனைவரும் தாமரை சின்னத்துல மோடி அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். மோடி அவர்கள் வரும்போது நீங்க கீழே உங்களுடைய அன்பு தம்பி அண்ணாமலையும் கோயம்புத்தூருக்கு வர வேண்டும். நிறைய மாற்றங்களை நாம் கொடுத்தாக வேண்டும். இதையெல்லாம் நீங்கள் செய்து காட்டுவீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அவிநாசி பாளையத்தில் வந்திருக்கக்கூடிய எல்லா பொதுமக்களுக்கும், ஊர் பெரியவர்களுக்கும், அன்பார்ந்த நண்பர்களுக்கும், பெற்றோர்களுக்கும், தாய்மார்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மறந்து விடாதீர்கள். நம்முடைய சின்னம் தாமரை, வெற்றியின் சின்னம் தாமரை, மோடி ஐயாவின் சின்னம் தாமரை, விவசாயிகளுடைய சின்னம் தாமரை. ஆனைமலை நல்லாறு திட்டம் வேண்டும் என்றால் அதற்கான திட்டம், அதற்கான சின்னமும் கூட தாமரை என்பதை மறந்து விடாமல் ஏப்ரல் 19ஆம் தேதி போகின்ற வழியெல்லாம் தாமரை வழி என்று சொல்லும் போல நாம் எல்லோரும் கூட தாமரை சின்னத்திற்கு வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே நீங்கள் அதை வெற்றி பெற செய்து இந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பீர்கள், உங்களுடைய சேவகனாக இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பீர்கள் என்று நம்பி இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் கூட நன்றி சொல்ல வேண்டிய நேரம் இது. என்னோடு இங்கே அற்புதமான தலைவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய ஒன்றிய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் சந்திரசேகரன் அவர்கள், கிளை தலைவர் சத்தியமூர்த்தி அவர்கள், நம்முடைய மாவட்ட செயலாளர் விஸ்வநாதன் அவர்கள், மற்றொரு மாவட்ட செயலாளர் மகுடபதி அவர்கள், லட்சுமணன் அவர்கள், சிவகுமார் அவர்கள், லோகநாதன் அவர்கள், சண்முகம் அவர்கள், கதிரேசன் அவர்கள், கார்த்திகேயன் அவர்கள், செந்தில்குமார், ஈஸ்வரமூர்த்தி, மோகனசுந்தரம் அவர்கள், சத்ய சந்திரசேகர் அவர்கள், நவீன்குமார் அவர்கள், ஆட்டோ சிவநாதன் அவர்கள், பூபதி அவர்கள், பிரவீன் அவர்கள், பட்டியலில் இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் பட்டான் அவர்கள், வியாபாரிகள் சங்கம் சார்பாக வந்திருக்கக்கூடிய அண்ணன் கந்தசாமி அவர்கள், நம்முடைய கூட்டணி கட்சி சார்பாக வந்திருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் நல்லசாமி அவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் நடராஜ் அவர்கள், ஏபிஎஸ் ஐயாவுடைய அணியிலிருந்து வந்திருக்கக்கூடிய அண்ணன் சிதம்பரம் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணன் சிவானந்தம் அவர்கள், இந்து பரிவார் கூட்டமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சாய்குமார் அவர்கள் எல்லோரும் இங்கே வந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மறந்து விடாதீர்கள், மறந்து முடிந்து விடாதீர்கள். ஏப்ரல் 19ஆம் தேதி நம்முடைய வெற்றி சின்னம் தாமரை. அடுத்த 20 நாட்கள் நம்முடைய எல்லா அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும். எதற்காக மோடி வர வேண்டும், எதற்காக தாமரை நம்முடைய கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியிலே மலர வேண்டும், எதற்காக இளைஞர்களுடைய எதிர்காலம் அடுத்து வரக்கூடிய 20 ஆண்டுகள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் மோடி அவர்கள் நமக்கு மற்றும் ஒரு முறை தேவை என்பதை மறந்து விடாமல் நீங்கள் தாமரைக்கு வாக்களிப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு இங்கிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். பாரத அன்னையின் புகழ் ஓங்குக.